மொழிகையில் பிசைந்த காந்தை மெய்விரல் கலிபுரு கலிங்கம் கடாது குவளையும் கண் புகை கமல தாம்புளம் தீங்குளிப்பாக இனிதர கணவர் உண்டல் என்று முகனே. எந்த நேரமும் புராணம் தான். சும்மா ரத்தம் போட்டுக்கொண்டு ஒப்பாரி வச்சதும் புராணம் புராணம் என்ன வேற இருக்கேன். இது புராண பாடம் இல்லடி கனகம். பட்னப்பாலையில் ஒரு பாட்டு, சங்ககால இலக்கியங்கள் பட்னப்பாலை மிகவும் பேர் போனது. அதில் உள்ள ஒரு இலக்கிய சுவையுள்ள பாடல் தான் இது. இந்த இலக்கியத்தை பார். புது திருமணமான மனை வேலை முடிஞ்சு களைப்போடு மதியம் வீடு திரும்பும் கணவனுக்கு அருஞ்சுவை அமுதமாக உணவு பரிமாற வேண்டும் என்று நினைத்து தனது புதிய விலை மதிப்பெற்ற பட்டுப்புடவை கடவுடுமே என்று கவலைப்படாமல், கண்ணுக்கு போகுது என்று கவலைப்படாமல், பதம் தவறாமல் சமையல் செய்கிறார். என்னப்பா நெடுக முணுமுடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு நல்ல பாட்டை கிட்ட படுக்கையிலே வீட்டுல இருக்கா நிம்மதியா ஒரு வெளியில போட்டு வருவோம்டா அங்க வலி இல்லை ஒட்டுது போவோம் வழி இல்லை. இங்க திரும்பி பார்த்தா பாட்டு வாரியல் அதுவும் நல்ல பாட்டு இல்லை. ஒரு சினிமா பாட்டை படிக்கிறது அது கிடையாது. நெட்டோட படிக்கிறேன். எம்ஜிஆர் படித்த பாட்டு ஒருவர் மீது ஒருவர் அந்த பாட்டை படித்தாலும் கேட்டுக்கொண்டு இது எந்த நேரம் இந்த பாட்டை நான் கேட்டுக்கொண்டிருப்பானே. உனக்கப்பா எம்ஜிஆர் பாட்டு காதுக்கு நிற்குது, எனக்கு கலிங்கத்து பழனி கண்ணுக்கே நிற்குது. சொன்னா போலப்பா ஈஸ்டான் தமிழ் கடையில புதுசாக கலிங்கத்து பழனி வந்திருக்கு. இன்னும் கூட பௌசதி போயிட்டு வரையில அதுலயே ஒரு கொப்பி கட்டாயம் பேட்டி கொண்டு தான் வரவில்லை. சும்மா இருங்கோப்பா. அந்த காதை புஸ்தகில எடுத்து கசட்டை வழி கொண்டு வாரியல் பார்க்க அந்த காதை கொஞ்சம் காசு குறையுது. அதை வாசகன் நல்ல படிச்சேன் வந்தான். அந்த காசை சேர்த்து கொடுத்தா வட்டியாவது தருவானே. சும்மா அதையும் இதையும் படிச்ச நான் கூடி இங்கே லிங்க்ஸ் ஒரு கல்சான ஒன்று உள்ளுக்கு போட்டுக்கொண்டு போவோம் மட்டும் பார்த்தா குளிருக்கு அதுக்கும் இல்லை. சும்மா வீணாச்சி வலிக்கிறியானே. Hi mom. Hi dad. I am very naked. I need a cup of coffee. Company, உங்க கண்ணாடியடாம்பி உங்க தொப்பி இதுகள் எல்லாம் மேயோ கொண்டு வச்சுக்கிறாரா. நல்ல சந்தோஷமா இருக்கடாம்பி. யூனிவர்சிட்டிக்கு போன பிறகு நல்ல வடிவாயி நல்ல சந்தோஷமா இருக்கிற தம்பி. உங்களுக்கு கோப்பியோ பலகாரமோ ஒன்று வந்துடட்டுமே. நான் இப்போ ஒரு மினிட்ல கொண்டு வரணும் தம்பிக்கு. ஓகே நான் இருக்கிறேன். ஒரு கோப்பி எடுக்க பணம் இல்லை. காவாரி மாதிரி கண்ணாடியை போட்டு தொப்பியை போட்டு நடக்குது ஆரவாரம் சமையல். Keep quiet, please. I want to speak to my girlfriend now, Linda. வந்து 6 மாசம் விசாவை இன்னும் முடியல. வந்து ஏஜென்சி கட்டின காசு இன்னும் நான் கூட அடைச்ச முடியல. அதுக்குள்ள உனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட். அதை விட 20 வருஷமா தமிழ் படிச்ச நீ இங்க வந்த உடனே ஓ மை ஹை மை என்ன வாழ்க்கையோ. வந்து 6 மாசம் இல்ல தொப்பி தலையேறிட்டுது. வாக்மேனும் டெலிபோனும் காது ஏறி நிக்கு. தொப்பி தலைக்கு கடுக்கணும் டெலிபோனும் காது காடுல எங்க வந்து வாட்சி. அந்த நேரம் இந்த காக்கா வலிப்புக்கெல்லாம் நல்ல அடி போட்டு திருப்பி இருக்கிறான். இவெல்லாம் கனகம் செல்ல பிள்ளை சீலைக்கையில வச்சு. Yes, hello Linda. Yeah, this is Andy speaking. How are you? ஆர்வசாமி அருமையான பேரை வச்சேன். அண்டி கிண்டி எல்லாம் பேர் மாத்திக்கொண்டு தரதுல வந்து வெக்கமா இருக்கு. Hello Linda. Yeah, I'm with my mom and dad now. ஊர்ல அப்பு ஆட்சியை சொல்லி கொண்டு தெரிஞ்சது. இங்க வந்து மம்மன் டட்டு பாய் புழுவுதப்பா. Yeah, we were rich. He was the dean in the university over there. கொக்கன் தமிழ் பள்ளிக்கூடம் தமிழ் சட்டம்பியா இருந்து என்ன பார்த்து யூனிவர்சிட்டி டீன் சொல்லுது. பாய் கூச்சமே இல்லையா இருக்கு. Mom, yeah. She's looking after the family farm. Yeah, 300 acres. கோமா கொண்டு வந்ததே 3 அடுப்பு காணியும் 3 ஆட்டுக்குட்டியும். பிறகு போய் ஃபேமிலி ஃபார்ம் சொல்லி எங்க இதை போய் எல்லாம் பழகி கடவுளுக்கு தான் தெரியும். சும்மா இருக்கோடா.
தம்பியை சாப்பிட போனாங்க. Thank you, Mom. Thank you, Mom. அவன் நாரோடையோ பொடியலோட ரெண்ட சினையர் நாரோட ரெண்ட படிப்பு பற்றி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறான். சும்மா உங்களுக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது, தம்பி தானே நீங்கள். Ah, yes, bye, Linda. See you tonight. Give me a kiss before you go. Yeah, bye. இந்த தருதல புறக்கைக்கு எனக்கு தெரியும். அண்டங்காலம் தலைக்கு மேலால போனது. இது பால் தப்பி எங்க இருந்தாலும் போக மாட்டேன்னு அது அப்படியே போட்டு. Keep quiet, Dad. What? You are a country brute. You know what I mean? What? Not what. What? What? I studied in Royal College in 1960. You know that, son? Shut up, Dad. I don't want to listen to all this crap. This is why I hate this place. Hey, Mom. I'm leaving now. நீ போடா, இந்த வீட்டை விட்டே போ. இனிமேல் இந்த வீட்டு வாசல் பக்கம் மிதிக்காத. எப்ப நீ பழைய மாதிரி தமிழ் பேச பழகுறியோ அப்ப இந்த வீட்டு பக்கம் வா. Mom, I'm going. தம்பி ராசா, குப்பிட்டவரே விடடா. நீ உண்ட உடம்ப கவனமா பார். ஊர்ல இருந்தா சரியா ரெண்டு உடம்பல புத்தினா என்ன பேச்சு குடிக்கலாம். இங்கங்க. உடம்பல பாக்கறதா கொஞ்சம் பாண்டி வேடி அடிச்சிட்டு போடு ராசா. குப்பிட்டவரே விட்டுட்டு கவனமா போட்டு வா போ. போற போக்க பார்த்தாலும் படம் பெட்டி அடிப்பாடு வீட்டுல வச்சு அனுபவமா கதைக்கிறான். சும்மா இருங்கோப்பா, சும்மா தம்பியை நச்சு நச்சன்று பேசாதீங்கோ. அவன் நல்லா படித்து இன்ஜினியராக வந்துடுவன். அவன் அனுபவிக்கிற நேரம் அனுபவிக்கும். அவருக்கு நல்ல சீதனம் வேண்டி கட்டி கொடுக்கலாம். இங்கதான் கிடையாது. பில்லடிக்கிற நேரண்டு பாருங்கோ. சாந்தி சீட்டு கூட வாரன்னு சொன்னது. அப்ப நீங்க சொல்லுங்கோ, கோபால் கூட கூறி எடுத்துக்கொண்டு போட்டுன்னு சொல்லுங்க. இந்த மனுஷனுக்கு ஒண்ணு சொல்ல பிள்ளையா மாறிட்டு சொல்லி விட்டு சாந்தி இல்லையாப்பா, அமுதனும் வாதனும் முன்னிட்ட வட்டிக்கு பணம் போயிட்ட வந்து நிக்கிறாங்க. வாருங்க, நீங்கள் வருவீரன்னு சொல்லி தந்தாங்க. நான் குமாரசாமிகிட்ட கை மாற்ற வீணங்கி வச்சிருந்தேன். பாருங்க, உங்களுக்கு பொறுப்பா அவன்கிட்ட தரத்துக்கு என்னோட பெருசா ஒன்றும் இல்லை. இந்த பாஸ்போர்ட்டை பொறுப்பா வச்சிருங்க. வட்டியோட முதல்ல திருப்பி தந்துட்டு இதை நான் எடுக்கிறேன். தரம் ஒரே தரம் உதவி செய்தார் என்ன பாவம் இருவரும் அறிமுகம் ஆனதில் வேறென்ன லாபம் ஒரு தரம் ஒரே தரம் உதவி செய்தார் என்ன பாவம் இருவரும் அறிமுகம் ஆனதில் வேறென்ன லாபம் நந்தி மாலை பொழுது பொங்கட்டும் என்ப நினைவு அன்னத்தின் தோகை என்ற மேனியோ அள்ளிக்கொள் என்று சொல்லும் பார்வையோ கொஞ்சி சிரித்தாய் என் நெஞ்சை பறித்தாய் கொஞ்சி சிரித்தாய் என் நெஞ்சை பறித்தாய். என் ஆசை அமுதனுக்கு, என் அன்பு அமுதனுக்கு ஆசை முத்தங்கள் ஆயிரம் ஆயிரம். நான் நலமுடையேன், உன் நலம் காண பேராவல். உன் கடந்த வார கடிதத்தில் நீ கட்டி வைத்த முத்தங்கள் அத்தனையும் மொத்தமாய் முகர்ந்தேன். உயிரே, எனக்கு இப்போது தூக்கமே தொலைந்து விட்டது. உன் பதில் கடிதம் எதிர்பார்த்து 2 வாரம் கடிதக்காரன் போகும் வழி பார்த்து ஏமாந்து விட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, வாரம் தவறினாலும் உன் கடிதம் வந்துவிட தவறாதென்று. ஆனால் இந்த கடிதக்காரன் தான் எங்காவது தவற விட்டிருப்பான். போகட்டும் விடு. அடுத்த கடிதத்தில் என் முகவரியை கொஞ்சம் அழுத்தமாய் எழுதவும். சில சமயம் நீ முத்தமிட்டு அனுப்பும் போது உன் உதடுபட்டு எழுத்துக்கள் அழிந்துவிடக்கூடும்.
அன்புடன் ஆறுயிர் அமுதனுக்கு உங்களது நலம் விசாரித்து இந்த கடிதத்தை தொடங்க நான் இங்கு நலமாய் இல்லை. ஆரம்பித்து விட்டது. வீட்டில் பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. எத்தனை தடவை தான் நானும் எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் என்று அம்மாவுடன் அடம் பிடிப்பது. என்னுடைய விதவை தாய்க்கு என்னை விட என்னுடைய தங்கைகளின் வாழ்க்கையை பற்றித்தான் இப்போது கவலை ஆரம்பித்து விட்டது. நான் கரை சேர்ந்தால்தான் அடுக்கடுக்கான 5 தங்கைகளுக்கு ஏதாவது வழி பிறக்கும் என்பது அம்மாவுடைய வாதம். எங்களது காதலுக்கு வயது 15 தாண்டிவிட்டது என்றோ எனக்கு வயது 35 தாண்டுகிறது என்றோ நான் கவலைப்படவில்லை. எனது குடும்பத்தில் முதல் பிள்ளையாக முட்டுக்கட்டையாக எதற்கு பிறந்தேன் என்றுதான் கவலைப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கை உங்களுக்காக என்றைக்கும் காத்து கிடக்கும். ஆனால் என்னுடைய தங்கைகளுடைய வயசு, எதிர்காலம் எல்லாம் காத்து கிடக்குமா? என்னுடைய ஆதரவு இல்லாத பிடிவாதம் அம்மாவுடைய விவாதத்துக்கு முன்னால் எத்தனை நாட்களுக்கு தான் தாக்கு பிடிக்கும்? ஒரு நல்ல முடிவாக விரைவில் எழுதவும். இது பற்றி நான் முதல் போட்ட 5 கடிதங்களுக்கும் இன்னும் உங்களிடமிருந்து பதில் வரவில்லை என்று பயமாக இருக்கிறேன். இப்படிக்கு உங்களை எதிர்பார்த்து காத்து கிடக்கும் ஆறுயிர் ஆனந்தி. என்னதான் இருந்தாலும் நீ அப்படி செய்திருக்க கூடாது தெரியுமா? நீ விட்ட ஒரு மனத்தனமான மிஸ்டேக் அது. ரவி, நீ இந்த ஜங்ஷனுக்கா போற? எனக்கு அப்படி வர வழியில ஒரு மில்க் ஒன்று வாங்கிட்டு கரைக்கு விடணும் மச்சான். சரியா? அந்த நேரத்துல எனக்கு என்ன செய்வேன்றே தெரியலடா வாசன். ஆனந்திலிருந்து திடீரென்று 3 நாள் கடிதம் வந்தது. தாய் கல்யாணம் செய்ய சொல்லி அழைக்கிறேன். அவரோ பிசினஸ் மேனாம், பெரிய பணக்காரனாம். என்ன உடனே வந்து கல்யாணம் செய்து போச்சு. நான் எப்படிடா? அப்பதான் தங்கச்சி மல்லிகாவுக்கு பேச்சுக்கால் நடக்குது. அதுக்கு முதல் நான் வேற எடுத்த கடனே அடைச்சு முடியல. வேணி வேற பெங்களூர்ல வந்து நின்று காசு அனுப்ப சொல்லி நின்றார். நானும் இங்கே இருந்து போயிருந்தா இதெல்லாம் யாரு பாக்குறது? அது மட்டும் இல்லையடா, ஆனந்த் இப்படி கடிதம் எழுதிக்க நான் நினைச்சேன் அவளோட விளையாட்டுக்கு தான் அப்படி எழுதுவாளன்னு. அது இப்படி விவரமா போக மட்டும் நான் கொஞ்சம் ஒண்ணு எதிர்பார்க்கலடா. உன்னை அவசரப்படுத்துறதுக்காகத்தான் ஆனந்த் இப்படி ஒரு பொய் நாடகம் ஆனாண்டு நீயும் நினைச்சுக்கிட்ட. அதுல ஒரு சாட்டுக்கு நீயும் அம்மாட பேச்சை கேட்டு நடந்து கடிதம் போட்ட. அதோட முடிவு அந்த வயசான பணக்கார வியாபாரிக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் நடந்தது. பின்னுக்கு இருந்த அவன் தங்கச்சிகளுக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் நடந்துச்சு. ஆந்திர புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக். அவ கல்யாணம் கட்டின 1 மாசத்திலேயே விதவை ஆயிட்டா. அத கரண்டி பண்ணி. சோ நீங்க 2 பேரும் உங்க குடும்பங்களுக்காக காதல் தியாகம் பண்ணிக்கிட்டீங்க. அந்த குடும்பங்களும் சந்தோஷமா இருக்கு. ஆனா கருகி போய் தனிமரமா நிக்கிறது அந்த ஆனந்த். அப்படி சொல்லாதேடா வாசன். இப்பவும் நான் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க தயாராகி ஆனந்தி சம்மதிச்சா அவளை இந்த மனைவியாக காத்திருக்கிறேன். அவள் அனாதையும் இல்லை, தனிமரமும் இல்லை. வாசன், நீ என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல நியாயம் இருக்கடா. எனக்கு ஆனந்துக்கு இடையில் இருந்த நேசம் எப்படி ஆரம்பிச்சது உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ இப்படி பேசியிருக்க மாட்டாய். அப்ப நான் கேம்பஸ்ல இருக்கிறேன். ஆனந்தியும் நானும் ஒரே ஃபேக்கல்டி. அவளும் என்ன மாதிரி தான். குடும்பத்துல மூத்த பிள்ளை, முதற் பிள்ளை, பெண் சகோதரங்கள், குடும்ப பாரம், குடும்ப சுமை
என்று நாங்கள் தெரிந்து கொண்ட பிள்ளைகள். 2 பேரும் எங்கட வீட்டு பிரச்சனைகளை மனம் விட்டு பேசிக்கொண்டமே தவிர மற்றபடி எந்த தவறான சிந்தனையும் அந்த நேரம் எங்க மனசுல இருந்ததே இல்லை. படிச்சு முடிச்சிட்டு நல்ல வேலையில இருந்து காசு சம்பாதிச்சு வீட்டு கஷ்டத்தை தீர்க்கணும் என்று நினைச்சமே தவிர வேற எந்த சிந்தனையுமே இருக்கையில ஒரு நல்ல நட்பை ஆரம்பிச்சதுதான் எங்கட காதல். குடும்ப பொறுப்புகள் தீர்ந்தவுடன் 2 பேரும் கல்யாணம் செய்து கொள்வோம் என்று நினைத்தது கூட கம்பசால வெளியே வந்த பிறகுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்ப செய்ய நினைக்கிறது சமுதாயத்துக்கும் சம்பிரதாயத்துக்குமான சடங்கு அல்ல, உண்மை காதலுக்கும் உள்ள திருப்திக்குமான கல்யாணத்தை. ஆனந்தி ஒத்துக்கொண்டா அவளை என் மனப்பூர்வம் மனைவியாயிட்டுக் கொள்வேன். அப்ப ஆனந்தின் வாழ்க்கையில இன்னொரு ஏமாற்றத்துக்கு இடம் இருக்குன்னு சொல்ற. நீ எவ்வளவுதான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் என்னை பற்றி புரிஞ்சு கொண்டது இவ்வளவுதான். என்னை ஒரு ஏமாத்துக்காரன் கோழையொண்டு நீயே ஒரு இன்டிரெக்டா சொல்றா இல்லையா வாசன்? பின்ன என்னடா, உனக்கு பொறுப்புகள் பெண் சகோதரி இருக்குன்னு தெரிஞ்சுதான் நீ ஆனந்த காணிச்சு. நீ அப்படி லவ் பண்ண தெரிஞ்ச உனக்கு ஆரம்பத்திலேயே அவளுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பதில கொடுக்க முடியல. திரும்பவும் அவ அடி மனசுல ஒரு ஆசையை வளர்த்துட்டு உனக்கு பொறுப்புகள் தீரல அவளை காக்க வைக்க பாக்குறேன். நான் இப்ப பெரிய பொறுப்பு என்று நினைக்கிறதே ஆனந்தியின் வாழ்க்கையை தான். தங்கச்சி வேடியை சொல்லி போட்டால் தன்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று வேடியோட சம்மதத்தோடு தான் நான் ஆனந்திக்கு கடிதம் போட்டுக்கிறேன். ஆனந்தினுடைய பது கடிதம் வந்தவுடன் நானே ஊருக்கு போய் மறுபடியும் நீ கையோடு கூட்டிக் கொண்டு வரலாம் என்று இருக்கிறேன். இப்பயாவது நீ நம்புறியா வாசன்? நான் ஆனந்தியில வச்ச நேசம் வெறும் பெருமை வரி இல்லை, உண்மை காதல். நீ இனியாவது நீ நம்பு. அமுதா, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் உன்னையும் ஒரு சராசரி மனிதன் தான் பார்த்தேன். யூ ஆர் கிரேட்டடா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.